ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய் கிருபாஸ் கிச்சன். பிரியாணினாலே எல்லாருக்குமே ஒரு பிரியமான டிஷ்ஷு. பிரியாணியில் தான் எத்தனை வெரைட்டிஸ், எல்லாமே டேஸ்ட்டில் ஒன்றுத்து ஒன்று சலைச்சிதல்னு சொல்லலாம். எல்லாமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நார்மலாக பிரியாணி பார்த்திங்கன்னா நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும், நிறைய மசாலா சேர்த்து. இன்றைக்கி நம்ம வெள்ளை கலரில் ஒரு மட்டன் பிரியாணி செம்ம டேஸ்ட்டில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த பிரியாணி பண்ணுறதுக்கு நான் 500 கிராம் மட்டன் எடுத்து க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை மேரினேட் பண்ணி எடுக்கிறதுக்கு ஒரு மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்தாச்சு. கூடவே 7 சின்ன வெங்காயம் தோல் வச்சு சேர்த்து, 2 பச்சை மிளகாய் 2 கிள்ளி சேர்த்தாச்சு. ஒரு குட்டி ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து, 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து, உப்பு ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்து இதை கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் கலர் பொடி அதிகம் சேர்த்துட வேண்டாம். இந்த மஞ்சள் பொடியும் கரம் மசாலாவும் அப்புறம் அதிகமாக சேர்த்துட்டோம்னா இது மஞ்சள் பிரியாணி ஆகிடும். இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டால் போதும். இப்போ இதை நம்ம க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்க மட்டனில் சேர்த்து இதை நல்லா அந்த மட்டனோடு நல்லா பரட்டி விட்டு இதை ஒரு 45 நிமிஷம் அப்படியே நல்லா ஊற விட்டுருவோம். அப்போ தான் நல்லா அந்த மசாலா அந்த மட்டனில் இறங்கி டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னும் மட்டன் நல்லா கொஞ்சம் ஸ்பைஸியாக வரணுன்னாக்கா இன்னும் கூட ஒரு பச்சை மிளகா எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டு இது கூடவே ஒரு 2-3 எலும்பு பீஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் அது டேஸ்ட்டு இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் ஒரு எலும்பு தான் இருக்குது. அவ்வளோதான். நல்லா கலந்து விட்டு இப்போ இதை ஒரு 45 நிமிஷம் ஊற வச்சுருவோம். இதை ஊறட்டும். இன்றைக்கி இந்த பிரியாணி பண்ணுறதுக்கு நான் 500 கிராம் சீரக சம்பா தான் எடுத்திருக்கேன். பாஸ்மதி அரிசியை விட சீரக சம்பா எடுத்துக்கோங்க. இதை ஒரு 3 முறை கழுவிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இது இன்னொரு பேஸ்ட்டு தயார் பண்ணுறதுக்கு 3 முழு முந்திரி, 5 பாதாம் எடுத்து சுடுதண்ணியில் ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுட்டு அது ஊறின பிறகு தூளெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்து நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு இருக்குது. இப்போ இதை அப்படியே வச்சுட்டு ஒரு ப்ரெஷர் பேனோ இல்லாட்டி ப்ரெஷர் குக்கர்லேயோ நம்ம ஊற வச்சுருக்க அந்த மட்டனை சேர்த்து இது கூட ஒரு குட்டி தக்காளி நல்ல பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு நம்ம ஊற வச்ச அந்த பாத்திரத்தில் இருக்கிற அந்த மசாலாவோடையே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இல்லாட்டி அந்த மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி அலசி எடுத்து ஊற்றி ஒரு முறை கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதை மூடி போட்டு நல்ல ஒரு 7-8 விசிலுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இது ஒரு பக்கம் வேகட்டும். இப்போ நம்ம பிரியாணிக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிப்போம். 3 பச்சை மிளகாய் சேர்த்தாச்சு. 10லேருந்து 12 சின்ன வெங்காயம் தோல் உரித்து சேர்த்துட்டு 10 பல் பூண்டு தோல் உரித்து சேர்த்தாச்சு. இந்த அளவுக்கு இஞ்சி அதை கட் பண்ணி சேர்த்துருவோம். 1 ஸ்பூன் சோம்பு, பிரியாணி இலை 3/4 அளவுக்கு எடுத்துக்கலாம். 3 சுருள் பட்டை நல்லா மெலிசி எடுத்துக்கிட்டு, 1 கிராம்பு, 1 ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு மராட்டி மொகு சேர்த்து கொஞ்சமாக கல்பாசி சேர்த்து இதை தண்ணி சேர்க்காமல் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு இருக்குது. உங்களுக்கு காரம் இன்னும் நல்லா வேணும்னாக்கா இன்னும் தாராளமாக நீங்கள் ஒரு 2-3 பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். ஏன்னா இந்த மிளகாய் காரமே அந்தளவுக்கு இல்லை. இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா மட்டன் வெந்து வந்திருக்கு. எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு பார்க்கலாம். நாம் எடுக்கிற மட்டனை பொறுத்து தான் அது வேகிற டைமும் எடுக்கும். இலசான ஆடு எடுத்திங்கன்னா சீக்கிரமாகவே வெந்து வரும். கொஞ்சம் முத்தின ஆடுனாக்கா அது கொஞ்சம் டைம் எடுக்கும். அதே மாதிரி இந்த மட்டன் ரொம்ப குழஞ்சி போகிற மாதிரிலாம் எடுக்க வேண்டாம். இது பார்த்திங்கன்னா ஒரு 75% இது வெந்திருக்கு. இந்த அளவு போதும். ஏன்னா திரும்பவும் நம்ம பிரியாணியில் சேர்த்து வேக வைப்போம். இந்த அளவுக்கு வெந்திருக்கு. அப்போ தான் அது லாஸ்ட்டாக பிரியாணி நம்ம எடுக்கும்போது கொஞ்சமாச்சும் பீஸாக வரும். இப்போ இதை அப்படியே வச்சுட்டு
ஒரு குக்கரை சூடு பண்ணிவிட்டு அதில் 1/4 கப்பு நான் கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன். கூடவே 3 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் எக்ஸ்ட்ரா சேர்த்தேன் நான். இது கூட இப்போ 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்தாச்சு. தாளிக்கிறதுக்கு 3 ஏலக்காய், 3 கிராம்பு, ஒரு அன்னாசி பூ, 2 கொஞ்சம் அந்த ஸ்ட்ராங்கான பட்டை சின்ன சின்ன துண்டு சேர்த்து இதை பொரிய விட்டுக்கலாம். அது பொரிஞ்ச பிறகு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நல்ல மெலிசாக நைஸாக கட் பண்ணி சேர்த்து, இது கூடவே 3 பச்சை மிளகாய் கட் பண்ணாமல் சேர்த்து, இது கலர் மாறாமல் அந்த ஒரு கண்ணாடி பதம் அந்த ஸ்டேஜ் வர்ற வரைக்கும், நல்லா சாஃப்டாகி வர்ற வரைக்கும் இதை வதக்கி விட்டுக்கலாம். இதுக்கு ரீஃபண்ட் ஆயிலை விட கடலை எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இது கூடவே நம்ம அரைச்சி எடுத்த அந்த பேஸ்ட்டையும் சேர்த்தாச்சு. இது நல்லா அந்த மசாலா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா அந்த வெங்காயத்தோட நல்லா கலந்து வதக்கி விட்டுருவோம். இந்த பிரியாணியில் வெங்காயம் தக்காளிலாம் நிறையெல்லாம் சேர்க்கக்கூடாது. இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனை போயாச்சு. இப்போ இது கூடவே புதினா கொத்தமல்லி கொஞ்சமாக கட் பண்ணதில் கொஞ்சமாக எடுத்து சேர்த்து அதையும் லைட்டாக அது சுருங்கி வர்ற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கூட ஒரு பெரிய சைஸ் தக்காளி நல்ல மெலிசாக கட் பண்ணி சேர்த்து அதையும், இது கலர்லாம் மாற வேண்டாம், இது லேசாக ஒரு 1 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டால் போதும். ரொம்பவே ஈஸியாக பண்ணக்கூடிய, ரொம்பவே குறைவான டைமில் பண்ணக்கூடிய பிரியாணி. இப்போ நம்ம வேக வச்ச மட்டனை சேர்த்தாச்சு. இப்போ எல்லாத்தையும் ஒரு முறை ஒரு பெரட்டி விட்டுக்கலாம். இந்த மசாலாலாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டாக்கா இது ஒரு 10 நிமிஷம் அதிகம்தான், ரொம்பவே சீக்கிரம் ஆகிடுது. இப்போ இதில் நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்க பாதாம் முந்திரி பேஸ்ட்டையும் சேர்த்து அதையும் ஒரு முறை நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். இது குட்டி பசங்க, குழந்தை பசங்களுக்கு கூட நம்ம தரலாம். ரொம்ப மைல்டான காரம்தான், நெய் சேர்த்துருக்கிறதால விரும்பி சாப்பிடுவாங்க. கூடவே இந்த பாதாம் முந்திரிலாம் வேறு அரைச்சி சேர்த்துருக்கோம். இப்போ இதில் நான் அந்த 1 பவுல் அரிசி எடுத்திருக்கேன், அதுக்கு 1க்கு 2ன்னு தண்ணி சேர்த்தாச்சு. அதாவது இந்த பாதாம் முந்திரி அரைச்சி எடுத்த போது அந்த மிக்ஸி ஜார் அலசிட்டு, அப்புறம் இந்த மசாலா அரைச்ச மிக்ஸி ஜார் அதையும் அலசி எடுத்து ஊற்றியாச்சு. இப்போ அது ஒரு முறை கலந்து விட்டு, இப்போ நம்ம உப்பு பார்த்து சேர்த்துருவோம். திரும்பவும் ஒரு முறை நல்லா ஜல்லிக்கரண்டியில் கலந்து விட்டுக்கலாம். நமக்கே இது பண்ணும்போது தெரியும், நம்ம நார்மலாக பண்ணுற பிரியாணியை விட இது கொஞ்சம் ஈஸி தான். இப்போ இதை மூடி போட்டு கொதிக்க வச்சுக்கலாம். அது பாருங்கள் நல்லாவே கொதி வந்திருக்கு. இப்போ நம்ம இதில் ஊற வச்ச அரிசியை சேர்த்துருவோம். அவ்வளோதான், அரிசியை சேர்த்தாச்சு. இப்போ நம்ம ஜல்லிக்கரண்டியில் ஒரு முறை நல்லா கலந்து விட்டு இதில் அரை மூடி எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சு விட்டுக்கலாம். புளிப்பை பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு முறை கலந்து விட்டாச்சு. இப்போ மூடி போட்டு திரும்பவும் அது நல்லா ஒரு கொதி வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ பாருங்கள் நல்லாவே கொதிச்சு வருது. இப்போ நல்லா இந்த மெலிசான ஜல்லிக்கரண்டி அந்த காம்பு பகுதியை வச்சு
நல்லா இந்த மாதிரி அடிக்கான கலந்து விட்டுக்கலாம். அப்போ தான் எப்பவும் சொல்கிற மாதிரியே சொல்கிறேன், அந்த கடைசி அரிசி வரைக்கும் இந்த மசாலா போய் நல்லா ஊறி வெந்து வரும். கொஞ்சமாக எடுத்து வச்சா இந்த கொத்தமல்லி புதினாவை இப்போ சேர்த்தாச்சு. இப்போ திரும்பவும் தட்டு போட்டு மூடி தண்ணி இன்னும் கொஞ்சம் வற்றி வர்ற அளவுக்கு வெயிட் பண்ணலாம். இப்போ மறுபடியும் நல்லா ஒரு முறை அடிக்கான கலந்து விட்டுக்கலாம். இது வந்து நம்ம அரிசி வந்து இப்போவே நம்ம கலந்து விடும்போது குழஞ்சி போயிடும். அதனால் ஜல்லிக்கரண்டி அந்த மெயின் பக்கத்தை வச்சு கலக்க வேணாம், இந்த காம்பு பகுதியை வச்சு கலக்குங்க. இப்போ அடியில் ஒரு யூஸ் பண்ணாத வேஸ்டான தோசை தவாவை சூடு பண்ணிவிட்டு அதுக்கு மேலே அந்த பாத்திரத்தை வச்சு அதுக்கு மேலே ஒரு பாத்திரத்தில் சூடான தண்ணி வச்சு அதை மூடி போட்டு இதை ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் அடுப்பை ஸ்லோவில் வச்சுட்டு தம்மில் வச்சிடலாம். இப்போ 7 நிமிஷம் ஆயிடுச்சு. எடுத்து பார்ப்போம். இதை பாருங்கள், சூப்பராக இந்த தண்ணி எல்லாம் நல்லா வற்றி வந்திருக்கு. நல்லா இந்த ரைஸும் பார்த்திங்கன்னா நல்லா பொலன்னு தான் இருக்குது, குழஞ்செல்லாம் போகலை. இது ஆறின பிறகு இன்னும் நல்லா ரைஸ் வந்து தனித்தனியாக இருக்கும். இந்த டைமில் 2 டேபிள் ஸ்பூன் போல் நெய் விட்டுக்கலாம். நெய் விட்டுட்டு திருப்பியும் நல்லா ஒரு முறை அது எல்லாத்தையும் நெய் எல்லா பக்கமும் பட்டுற மாதிரி அந்த அரிசியெல்லாம் குழஞ்சி போகாமல் நல்லா இந்த மாதிரி பக்குவமாக பொறுமையாக கலந்து விட்டுருவோம். இப்போ உங்களுக்கு இந்த ஜல்லிக்கரண்டியில் எடுத்து காட்டுறோம் பாருங்கள். எப்போவுமே பிரியாணி அந்த அரிசிக்கும் இந்த நம்ம சேர்க்குற அந்த கறியும் வந்து ஈக்குவலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் பிரியாணியும். இது வந்து அதனால் ஈக்குவலாக தான் சேர்த்துருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா மொத்தமாக விழற மாதிரி தான் இருக்கும். ஆறின பிறகு நல்லா உதிராக தனித்தனியாக வருது ரைஸு. அவ்வளோதான், நம்மளோட வெள்ளை மட்டன் பிரியாணி ரொம்ப சூப்பராக ரொம்பவே சீக்கிரமாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். எப்போவுமே கலரான பிரியாணி சாப்பிட்டு போர் அடித்து போச்சுனாக்கா இந்த பிரியாணி ஒரு முறை செய்து பாருங்கள். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா திகட்டாது. இன்னும் இது வந்து முந்தின நாள் இந்த பிரியாணி பண்ணிவிட்டு மறுநாள் சாப்பிடும்போது அதை சூடு பண்ணி சாப்பிடும்போது அந்த மட்டனோட எசன்ஸ் எல்லாம் இறங்கி அவ்வளோ சூப்பராக இருக்குது. இதை வந்து நான் மறுநாளும் வச்சு சாப்பிட்டேன். இதை பாருங்கள் எவ்வளோ உதிராக இருக்குது. கலரும் பாருங்கள், ரொம்ப அதிகமாக இந்த வெங்காயம் தக்காளி இந்த புதினா கொத்தமல்லிலாம் ரொம்ப மேலே ரொம்ப அடைச்சிட்டு இல்லாமல் எல்லாமே ஒரு அளவாக தான் இருக்குது. உண்மையாகவே இது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டு. நீங்கள் கட்டாயம் இந்த பிரியாணி செய்து சாப்பிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கான் அழுத்தி அதில் ஆலையும் டிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.